பிதா குமாரின் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். காலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாயிருக்கிறபடியினாலே புதிய உள்ளத்தோடு புதிய சிந்தையோடு புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். கடந்த காலங்கள் முழுவதும் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணியைப் போல நீர் பாதுகாத்து பராமரித்து இந்த புதிய வாரத்திலும் கூட புதிய கிருபைகளை புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய திரு சமூகத்திற்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சியாய் வாழ நீர் உதவி செய்ய இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும். துவக்கம் முதல் முடிவு பரிந்தும் பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். இந்த நாளிலும் கேட்கின்ற உம்முடைய திருவார்த்தைகள் எங்கள் வாழ்விற்கு புதிதும் ஜீவனுமாய் 60 100 பலன் பெற ஆண்டவரே நீர் உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகளே சத்தியம் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த உலகத்திற்குள்ளே செல்ல நீர் உதவி செய்யும். இயேசு ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையில் 226வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 226. இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியை கடவுளை போற்றுவோம். சேனையில் கடவுளாகிய கர்த்தரை நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரை எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை மாறாதனம் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவளாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லல். உம்முடைய கூலிக்காரரில் ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்துரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லம் உள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளாகிய யாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் மிகவும் இருக்குமுள்ள பிதாவை, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நித்தம் எங்கள் கிருபை செய்தது. சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமருவோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமுறை பகுதி எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 வரை அடங்கிய கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். எஸ்ஐயா 41 8 முதல்.
தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினாலே உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சி அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமுறை பகுதி படித்தாயிற்று. கடவுளை உமக்கு மகிழ்ச்சியாக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்களைப் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசிக்கள்ளரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசிக்க முடிகிறது. கடவுளை உமக்கு மகிமை. நன்றி
போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களினங்களையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையார் அமரவும். இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை நாம் பாட கேட்போம். திருமதி லீதியால் சுரேஷ்குமார் அவர்கள்.
நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 394வது பாடலை பாடுவோம். சபையார் அமரவும். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் கூட நம் மத்தியிலே வந்திருக்கின்ற சகோதரர் சுரேஷ்குமார் அவர்கள் பைபிள் சொசைட்டியிலே பணியாற்றி கொண்டு இப்பொழுது ஆனரோரியமாக ஆயராக திருச்சி பேராயத்திலே பணியாற்ற கடவுள் கொடுத்திருக்கின்ற வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி. அவரது ஊழியங்கள் சிறக்க குடும்ப வாழ்வில் அருமையான அம்மா அவர்கள் இந்த நாளிலே சூப்பராக அழகாக இல்லை நம்ம ரெக்கார்டில் கேட்ட மாதிரியே லிடியா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வது. ரொம்ப அழகான பாடலை பாடி நம்மை மகிழ்வித்தார்கள். ஆகவே ஐயா அம்மாவுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்வார்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இன்றைக்கும் எங்கள் வாழ்விலே நீர் வல்லமை உடையவராக, கிருபை செய்கிறவராக, இரக்கம் உள்ளவராக, எங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருப்பதற்காக நன்றி பாராட்டுகிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், இந்த கஷ்டங்கள் பாடுகள் நிறைந்த உலகத்திலும் எங்களை நீர் பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அதிசயமாக நீர் நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி பாராட்டுகிறோம். எங்களோடு நீர் பேசும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான நாளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். நேற்றைய தினத்தில் தான் நம்முடைய ஆயரை தொடர்பு கொண்டு நான் கேட்டேன், இன்றைக்கு நான் சென்னையில் தான் இருக்கிறேன் என்று சொன்னபோது அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார்கள். அவர்களுக்கு, ஆயர் அவர்களுக்கு என்னுடைய சார்பிலும், என் மனைவி சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், நான் சார்ந்திருக்கின்ற இந்திய வேதாகம சங்கத்தின் சார்பிலும், என்னுடைய செயலர் ரெவரண்ட் மோசஸ் தேவதாசன் அவர்கள் சார்பிலும் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சபையினுடைய செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி உடையவனாக நான் இருக்க விரும்புகிறேன். நீங்கள் அனைவருக்கு என்னை தெரியும். இந்திய வேதாகம சங்கத்திலே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருக்கின்ற எங்களுடைய அலுவலகத்திலே நான் முழு நேர பணியாளராக இருக்கின்றேன். சிஎஸ்ஐ திருச்சி தஞ்சை திருமண்டலத்திலே நான் அருட்பொழிவு பெற்றவன். ஆனால் முழு நேர பணியாளராக வேதாகம சங்கத்திலே நான் ஊழியம் செய்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கிற தலைப்புக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதாவது எவர் லாஸ்டிங் பிரசன்ஸ், ரைசன் கிரைஸ்ட், அஷூரன்ஸ் ஆஃப் எவர் லாஸ்டிங் பிரசன்ஸ். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்றும் நம்மோடு உடன் இருக்கின்ற உறுதி அளித்திருக்கின்றார். அதற்கு முன்பதாக இந்திய வேதாகம சங்கத்தை குறித்து ஒரு 2 வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இந்திய வேதாகம சங்கம் ஆண்டவருடைய வார்த்தையை எபிரேய கிரேக்க மொழியிலே எழுதப்பட்ட வேத புத்தகத்தை நம்முடைய சொந்த தாய்மொழியிலே, இந்தியாவில் பேசப்படுகின்ற மொழிகளிலே மொழிபெயர்க்கின்றோம். பைபிள் டிரான்ஸ்லேஷன் இந்தியாவிலே 1721 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஆனால் 86 மொழிகளில் தான் முழு வேதாகமும் இருக்கிறது. இந்தியாவில் 88 மொழிகளில் தான் புதிய ஏற்பாடு இருக்கிறது. 200 மொழிகளிலே சுவிசேஷ பகுதிகள் இருக்கிறது. 400 மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. மீதம் இருக்கின்ற மொழிகளிலே இன்னும் பைபிள் கிடையாது. 700 மொழிகளிலே இன்னும் நாம் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். குறைந்தது 300 மொழிகளுக்காவது வேதாகமும் கொடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது 117 மொழிகளிலே பைபிள் சொசைட்டி வேத புத்தகத்தை எபிரேயு கிரேக்க மொழிகளிலிருந்து நாம் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பைபிள் இல்லாத மொழியிலே மொழிபெயர்க்க 10 வருஷமும் 20 லட்சம் ரூபாயும் அதற்கு தேவை. இந்தியாவிலேயே முதல் பைபிளை 1700 மொழி கொண்ட ஒரு தேசத்திலே முதல் பைபிளை யார் பெற்றுக்கொண்டார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சிகன் இல்லை, எந்த மொழியில் கிடைச்சதுங்க? நம்முடைய தாய்மொழியாகிய தமிழில் தான் முதல் பைபிள் இந்தியாவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அநேகருக்கு நமக்கு தெரியாது. எனவே நீங்களும் நானும் தான் இந்த தேசத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையை வேதாகம சங்கத்தோடு கூட இணைந்து மொழிபெயர்த்து கொடுக்கின்ற பணியிலே ஜெபிப்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஜீகன்பால் இந்தியாவிற்கு வந்து 1700ஆவது ஆண்டிலே வந்து அவர் தான் தமிழை கற்று மொழிபெயர்த்து நமக்கு இந்த மொழிபெயர்ப்பை அவர்கள் மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். அதற்கு பிறகு பல தேவ மனிதர்களாலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களுடைய தகவலுக்காக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். முதலாக ஜீகன்பால்க் அவர்கள் தான் அதை மொழிபெயர்த்து கொடுத்தார்கள் 1711. அதற்கு பிறகு பிலிப் பெப்ரீஷியஸ் என்ற தேவ மனிதன், ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர், அவர் வந்து தமிழை கற்று 1722 பழைய ஏற்பாடு மொழிபெயர்ப்பையும் 1796 புதிய ஏற்பாட்டையும் மொழிபெயர்த்து கொடுத்தார். பிறகு ரேனியஸ் என்ற மிஷினரி, அவரும் ஜெர்மனி தேசத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்தியாவிலே வந்து 1840ஆவது ஆண்டிலே அவர்கள் ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பை மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். பாருங்கள், எல்லாருமே வெளிநாட்டை சேர்ந்தவங்க தான். பீட்டர் பெர்சிவல் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்தியாவுக்கு வந்து அவர்கள் மொழிபெயர்த்து 1848 அவர்கள் ஒரு தமிழ் வேத புத்தகத்தை மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். 1813ஆவது ஆண்டிலே பிறந்தவர் ஹென்றி பவர் என்ற தேவ மனிதர். அவர்கள் மூலமாக வேதாகம சங்கத்தின்
குழுவின் மூலமாக அவர்கள் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டது 1871 பவர் டிரான்ஸ்லேஷன். அதை தான் இப்போ நாம் எல்லாருமே அதிகமாக பயன்படுத்துகின்ற நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட வேத பகுதியில் எல்லாமே அந்த மொழிபெயர்ப்பு தான். ஹென்றி பவர் டிரான்ஸ்லேஷன் 1871 மொழிபெயர்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு லார்சன் என்ற ஒரு தேவ மனிதன் டென்மார்க்கை சேர்ந்த அவர் மொழிபெயர்த்தார். மோனகன் மொழிபெயர்ப்பு அவர்கள் ஒன்றை மொழிபெயர்த்து கொடுத்தார்கள் 1954. ராஜரிகம் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், அவர்கள் 1976 ஒரு மொழிபெயர்ப்பை கொடுத்தார். திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பொது மொழிபெயர்ப்பு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையும் புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளும் இணைந்து 25வது மொழிபெயர்ப்பது 1995 ஆண்டில் இது மொழிபெயர்க்கப்பட்டது. அநேகர் அதை வாங்கி நீங்கள் படிக்கின்றீர்கள். குறிப்பாக முதலாக இயேசு ஏற்றுக்கொள்கிற மக்களுக்கு நாம் பயன்படுத்துகிற இந்த மொழிபெயர்ப்பை விட அந்த மொழிபெயர்ப்பு மிக சிறந்தது, மிக எளிய தமிழில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அதை வாங்கி நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியம் நீங்களும் வாங்கிய ஒன்றை வைத்து இந்த வேத புத்தகத்தில் ஒரு பகுதியை படியுங்கள். தொடர்ந்து அதிலே நீங்கள் படிப்பீர்களானால் உங்களுக்கு மிக எளிதான விளக்கங்கள் அதிலே நமக்கு கிடைக்கும். எனவே வேதாகம மொழிபெயர்ப்பு பணிக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். வேத புத்தகத்தை அச்சிட்டு குறைந்த விலையிலே தான் நாம் கொடுக்கின்றோம். கண் பார்வையற்றவர்களுக்காக பைபிளை அச்சிட்டு அவைகள் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அதை தயாரிக்க 20,000 ஆகிறது. 43 வால்யூம்ஸ் அதை நாம் இலவசமாய் கொடுக்கிறோம். எனவே இந்த வேதாகம மொழிபெயர்ப்பு பணி, அச்சிடுகின்ற பணி, கண்ணொளி அற்றவர்களுக்கான கொடுக்கின்ற பணிகளுக்காக நாம் ஜெபிப்போம். நீங்களும் இந்த ஊழியத்திலே தாங்க விரும்பினால் ஆண்டவர் என் வாழ்விலே என்னுடைய மொழியிலே ஆண்டுடைய விலையேற பெற்ற வார்த்தையை கொடுத்ததினால்தான் இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பரலோகத்துக்கு சொந்தக்காரனாக ஆண்டவர் என்னை மாற்றியிருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு இதை பெற்றுக்கொள்ளாத மக்களை குறித்த பாரம், இயேசுவின் பாரம் அது எனக்கும் இருக்கிறது. எனவே நான் இதற்காக ஜெபிக்க வேண்டும், இதற்காக கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இதற்குரிய காரியங்களை இன்னும் நாங்கள் அதிகமாக உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இந்த ஊழியத்திலே தொடர்ந்து கர்த்தர் நம்மை திருச்சபையாக ஆண்டவர் இணைப்பாராக. இந்த நாளிலே தலைப்பு நான் சொன்னது போல உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்றும் நம்மோடு கூட இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர், நம்மோடு கூட வாழுகிற ஆண்டவர். நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்ல. ஏசாயா 41:10 நான் வாசிக்க கேட்டோம். பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கின்றேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண, என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பைபிளில் 365 தடவை என்ன வார்த்தை இருக்கான்? பயப்படாதே. 365 நாளுக்கும் சொல்லிட்டார். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம காதில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? பயப்படாதே. இந்த உலகத்திலே அப்படின்னா என்ன? பயப்படுகின்ற காரியங்கள் நடக்கும். இந்த உலகம் வருகின்ற காலங்கள் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அல்லவா? எங்கே பார்த்தாலும் யுத்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், எங்கே பார்த்தாலும் கொலைவெறிகள், யுத்தங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழுகிறோம். அநேக பிரச்சனைகளை நம் வாழ்விலே சந்திக்கின்றோம். வேலை தலங்களிலே அநேக பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். நாம் வாழுகிற இடங்களிலே அநேக பாடுகளை சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. ஏன் பயப்படுகிறாய்? இந்த காரியத்தை பார்த்து ஏன் பயப்படுகிறாய்? அந்த கடலிலே அவர்கள் கலிலேய கடலிலே படகிலே போகிற போது ஆண்டவர் என்ன செஞ்ச? கொஞ்ச நேரம் உறங்கிட்டாரு. அவங்க என்ன செஞ்சாங்க? பயப்பட்ட போது, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் ஆண்டவர் மேல நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் போயிற்று? எனவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. யோசுவா 1:5 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. 9வது சொல்லுது, பலங்கொண்டு திடமனதாயிரு. மோசே என்ற தேவ மனிதனை ஆண்டவர் அழைத்தார். 25 லட்சம் ஜனங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு, கானான் தேசத்திற்கு, எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுவித்து கூட்டிக் கொண்டு வருகிற பெரிய பணியை யாருக்கு கொடுத்தாரு? மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார். 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அவர்களை ஆண்டவர் நடத்திட்டு வந்தார். ஆனால் ஒரு நாளிலே மோசே என்ன செய்தார்? மரித்து போனார். அப்பொழுதுதான் ஆண்டவர் யோசுவாவை எழுப்பினார். யோசுவாட்ட பார்த்து சொல்றார், யோசுவாவே பயப்படாத, 25 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் இருக்கிறாங்களே, இவர்களை எப்படி நான் நியாயம் விசாரிப்பது? இவர்கள் எப்படி உதவி செய்வது?
என்று சொல்லி நீ கவலைப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட. இன்றைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து அந்த வார்த்தையை தான் சொல்ல விரும்புகிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு. ஐயோ, என் வீட்டிலே இந்த குறிப்பிட்ட நபர் மரித்து போயிட்டாரே, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்களே, நான் நேசித்தவர்கள் இறந்து போயிட்டாங்களே, நான் கைவிடப்பட்டு இருக்கிறேனே, நான் தனிமையாக இருக்கிறேனே, இந்த கல்லூரியில் யார் எனக்கு கூட்டி கொண்டு போய் இடம் வாங்கி கொடுப்பார்கள், யார் எனக்காக உதவி செய்வார்கள், யார் என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றுவதற்கு உதவி செய்வார்கள். இப்படி பல பிரச்சனைகளில் ஒருவேளை இந்த காலையில் இங்கே வந்திருக்கலாம். என்னுடைய பிஸ்னஸ்ல இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை, யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து இந்த காலையில சொல்றாரு. என்ன சொல்றாரு? பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார். ஆண்டவருக்காக நீங்களும் நானும் வாழுகிற பொழுது நம் வாழ்விலே அநேக பிரச்சனைகள், போராட்டங்களை சத்துரு கொண்டு வந்து போடுகிறான். ஆனால் உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு நமக்குள்ளே வாழுகிறார். எனவே நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கூடி ஆராதிக்கிறோம்? இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்தின் முதலாம் நாள் தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள், உயிர் தெழுந்த நாள். எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கூடி உயிர் தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கின்றோம். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தான். இஸ்ரவேல் தேசத்தை அங்க நேபுகாத் நேச்சர் போய் என்ன செய்தாரு? அவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்தார். வாலிபர்கள், இளம் வாலிபர்கள், அங்கிருக்கிற சொத்துக்களை எல்லாம் சூறையாடினான். இன்றைக்கு ஈரான், ஈராக் என்று சொல்லப்படுகிற அன்றைய பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாவாக இருந்தார் நேபுகாத் நேச்சர். அதற்கு பிறகு அநேக ராஜாக்கள் வந்தார்கள். தரியு ஆண்ட காலத்திலே தானியேல் என்ற வாலிபன், அந்த வாலிபன், அநேக வாலிபர்கள் ஞானவான்களாக இருந்தார்கள். அவர்களை அந்த ராஜா பார்த்தார். இந்த யூதர்களுக்கு நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர்களை விட என்ன இருக்கிறது? அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. எனவே இவர்களை நாம் நம்முடைய நாட்டின் அதிபதிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை பயன்படுத்தினான். அப்பொழுது அந்த தானியேல் என்ன செய்தாரா? ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜன்னலை, எருசலேம் தேசம் கிழக்கு பகுதியில் இருக்கிற அந்த எருசலேம் தேசத்துக்கு நேராக ஜன்னலை திறந்து வைத்து நேர் முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே 3 வேளை ஜெபித்தாராம். எதற்காக? நாங்கள் இந்த தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறோம், ஆண்டவரே எங்களை விடுதலை செய்து நீர் எங்களுடைய தேசத்துக்கு கொண்டு போவீராக என்று ஜெபித்த அந்த ஜெபத்தை பார்த்த அநேக பொறாமை கொண்டார்கள். அதான் படிங்க 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பாருங்க, வேறு எந்த தெய்வத்தையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது என்று அறிந்திருந்தும் அவன் 3 வேளை ஆண்டவரிடத்திலே மன்றாடினான். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். தானியேலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தவர். இந்த இந்திய தேசத்திலே அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள், அநேக உபத்திரவங்கள், ஊழியத்துக்கு விரோதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இனி வருகிற காலங்களிலும் நடைபெறலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர், அல்லேலூயா, ஜெயித்த ஆண்டவர், உங்களோடு என்னோடு கூட இருக்கிறவர், நம்மை பயன்படுத்துகிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். தானியேல் அவ்வளவு பிரச்சனையில் மத்தியிலும் அவனுக்கு விரோதமாக சட்டம் போட்டிருக்காங்க, மரண தண்டனை. இதை செஞ்சீங்கன்னா, ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை? அதை அறிந்திருந்த போதிலும் அவன் ஜெபிக்க மறக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஜெப வாழ்வு நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? ஜெபிக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே, உங்கள் வாழ்விலே தனி ஜெபம் இருக்கிறதா? குடும்ப ஜெபம் இருக்கிறதா? கர்த்தரை தேடுகிறீர்களா? ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றீர்களா? தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த காலையில் நாம் ஜெபித்தோமா? வேத புத்தகத்தை வாசித்தோமா? அந்த ஒருத்தர் சொன்னார்,
அது ஏங்க கேட்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நாங்கள் கிளம்பி சர்ச்சுக்கு வர்றதே பெரிய ஊழியம், அதே ரொம்ப கஷ்டம். என்னைக்காவது நம்ம 8:30 மணி சர்வீஸுக்கு 8:30 மணிக்கு வந்திருக்கிறோமா? சொல்லுங்களேன். வந்துக்கிட்டே இருப்போம். ஏன்? அவங்க பாட்டில் ஏதாவது பாடுவாங்க, என்னத்தையா பண்ணிட்டு போட்டோம். ஆனால் என்னைக்காவது ட்ரெயின் 8:30 மணிக்குன்னா நாம் என்னைக்காவது 8:45க்கு போய் இருக்கிறோமா? என்றைக்காவது ஃப்ளைட்டு 8:30 மணின்னா நாம் எத்தனை மணிக்கு போவோம்? ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு இது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கணும், செக்கிங்கெல்லாம் முடித்து நீங்கள் போகிறதுக்கு. ஆனால் இந்த ஃப்ளைட்டு போனீங்கன்னா நிறைய காரியங்களை கற்றுக்கலாம். 1/2 ஹவருக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்க, அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துடணும். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. கரெக்டாக 8:30னா அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும். நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, என்ன ஒழுங்கு, இது மாதிரி நம்ம சபை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் ஜெபம் பண்ணி எல்லா ஆயத்தோடு இருந்து கரெக்டாக அந்த துப்பாக்கியிலேருந்து புறப்படுகிற புல்லட்டை போல அப்படி 8:30 மணிக்கு கரெக்டாக அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஆராதிச்சா, அல்லேலூயா, எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அதனால் அடுத்த வாரத்தில் நீங்கள் எவ்வளவு தூரத்தை ஒரு சில சொன்னார், நான் எவ்வளவு தூரத்துலேருந்து வர்றேன் தெரியுமா உங்களுக்கு? இங்கே எவ்வளவு தூரத்துலேருந்து வர்றேங்கிறது பிரச்சனையே கிடையாது. இங்கே 8:30 மணிக்கு இருக்கணுங்கிறது தான் முக்கியம். எனவே காலையில் 8:30 மணிக்கு நீங்கள் வாங்க. நம்முடைய சபை ஒழுக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள. ஏனென்றால் 8:30 மணிக்கு யார் வந்துடுவா? யார் வந்தாலும் வரலைனாலும் ஆண்டவர் வந்துடுவார். அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. அவர் வந்து இங்கே இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகின்றார். நான்லாம் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விசுவாசியாக இருந்த பொழுது, வாலிபனாக இருந்த பொழுது, என்னுடைய சபைக்கு கரெக்டாக, எங்களுடைய சபை அப்பொழுது 9 மணி, கரெக்டாக 8:45 போய் முன்னாடி பெஞ்சில் போய் நான் உட்காந்துருவேன். ஆண்டவர் இன்றைக்கு என்னோட கூட என்ன செய்யுங்க, பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொன்னதுனால தான் சரி நீ ஏப்பா பேசுங்க பேசுங்கிற, நீயே போய் மக்களுக்கு பேசுன்னு கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டார். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். தரியு ராஜா என்ன பண்ணினாரு, அவருக்கு வேற வழி இல்லை. தானியேலுக்கு சிங்க கெபி போடப்பட்டது. அதே அதிகாரம் 6 அதிகாரம் 16வது வசனத்துல அவர் சொல்றாரு, தரியு ராஜா சொல்றாரு, எனக்கு வேற வழி இல்லப்பா, சட்டத்தை நான் மீற முடியாது ராஜாவா இருந்தாலும். அங்கே பசியோடு இருக்கிற சிங்கங்களுக்குள்ளதாக போடப்பட்ட தானியேலை பார்த்து சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல், அன்பு சகோதரனே சகோதரியே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற இயேசு, நீ விசுவாசிக்கிற ஆண்டவர், நீ நம்புகிற தெய்வம் உன்னை கைவிட மாட்டார். யாரோ ஒருவர் ஆண்டவர் பேசுறார். நீ பயந்திருக்கிறாய் அல்லவா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த பிரச்சனைகளில் இருந்து உனக்கு உதவி செய்வார், உன்னை காப்பாற்றுவார், உன்னை தூக்கி எடுப்பார், உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுப்பார், உன் பிள்ளைகள் திருமண காரியத்தை ஆண்டவரே நடத்துவார். பாருங்க, சிங்க கபிகளிலே போடப்பட்ட போது ஆண்டவர் சிங்கங்களின் வாயில் என்ன பண்ணாரு, சிங்கத்தின் சுவாபத்தை ஆண்டவர் மாற்றினார். அதே அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லுங்க, படிங்க பார்க்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை என்ன செய்தாரு, கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். பாருங்க, தானியேல் சொல்றாரு, ஆண்டவர் இன்னைக்கு காலை இந்த பைபிளை படிச்சுட்டு இருக்கும்போது நான் என்னை எப்படி சொல்ல முடியுமா, நான் குற்றமற்றவனாய் தேவ சமூகத்திலே காணப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். எந்த சிங்க கெபி அந்த தேவ மனிதனை காப்பாற்றினதோ அதே சிங்க கெபி தான் அவருடைய எதிரிகளுக்கு என்னவாய் மாறினது, மரண தண்டனையாய் மாறினது. எதிரிகள், அவருடைய குடும்பமே அந்த சிங்க கபியிலே போடப்பட்டு அழிக்கப்பட்டது என்பதை அதே 24வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, தானியேலே பயப்படாதே, நீ ஜெபிக்கிற தேவ மனிதன், நீங்களும் நானும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருப்போமானால் உங்களுக்காக கர்த்தர் யாரை அனுப்புவார் சொல்லுங்களேன், தேவதூதனை. உங்களுக்கு என்று வைத்திருக்கிற தேவதூதர்கள் வருவார்கள், உங்களுக்காக அவர்கள் உதவி செய்வார்கள். திபத்தில் சாது சுந்தர் சிங்
பஞ்சாபை சேர்ந்தவர் இல்லைங்களா, அவர் போய் அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருந்தார் திபத்தில். புத்த நாடு அது. இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் அவர்களுக்கு மரண தண்டனை. என்ன மரண தண்டனை? ஒரு பெரிய கிணறு இருக்கும், பாலடைஞ்ச கிணறு, அதில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அவன் அங்கேயே குற்றுராய் இருந்து சாக வேண்டியதுதான். ஏனென்றால் அவர்கள் எறும்பை கூட என்ன செய்ய மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. அதனால இந்த மாதிரி தண்டனை போட்டுட்டு அவனையும் சேர்த்துருவான். அப்படித்தான் சாது சுந்தர் சிங் சுவிசேஷத்தை அறிவித்த போது அவரை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற அந்த மரண தண்டனை, மரண கிணறு மூடியை திறந்து அதுக்குள்ளே தூக்கி போட்டு அதை பூட்டி அந்த சாவியை புத்த மத தலைவன் எடுத்துட்டு போயிட்டார். இப்போ சாது சுந்தர் சிங் இந்த செங்கை ஜபிக்கல, தானியேல் ஜபித்த மாதிரி அவர் ஜபிக்கிறார். ஆண்டவரே, இந்த இடத்துல பயங்கர நாற்றம். ஏன், ஏற்கனவே அங்கே நிறைய பேர் செத்து கிடக்கிறான், எலும்பெல்லாம் கிடக்குது, அழுகின சரீரங்க கிடக்குது. இயேசுவே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பாருங்க, ஒரு நாள் முடிந்தது, 2 நாள் முடிந்தது, 3வது நாளிலே அவரே சோர்வாயிட்டாரு. இப்ப அந்த மேல் கதவு திறக்கப்படுகிறது. ஒரு இரவு நேரம், ஒரு வெளிச்சம் வீசுகிறது. அங்கே ஒரு மனிதன் கயிறு ஒன்றை போடுகிறான். சாது சுந்தர் சிங், இந்த கயிறு என்ன பண்ணு, உன்னுடைய சரீரத்தில் இடுப்பிலே கட்டிக்கொள். பாருங்க, அவர் கட்டிட்டாரு. அவன் அவரை தூக்கி வெளியே விட்டான். வெளியே வந்து பார்த்தா யாரையுமே காணாம், கயிற்றையும் காணாம். அவர் அறிந்து கொண்டார், எனக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அடுத்த நாள் அவர் எங்கே பிரசங்கம் பண்ணினார், அதோ இடத்திலே போய், இயேசு மெய்யான தெய்வம், உனக்காக, உன் பாவங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். நீ நம்பினால், இயேசுவை ஏற்றுக்கொண்டால், நிச்சயமாக உனக்கு நித்திய சொர்க்கம் உண்டு, பரலோகம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இல்லாவிட்டால் நீ நரகத்துக்கு போவாய் என்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு மறுபடியும் அந்த தலைவன்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவன் பார்த்தா அவனுடைய இடுப்பில் என்ன இருக்கிறது, அந்த கிணற்று பூட்டப்பட்ட சாவி இருக்கிறது. உடனே சாது சுந்தர் சிங்கை கூட்டிக் கொண்டு அங்கே போகிறான். அங்கே போனா அங்க பூட்டப்பட்டதோடு இருக்கிறது அந்த இடம். நான் பார்த்தான், இதோ இந்த இடம் பூட்டப்பட்டு இருக்கிறது, நீ எப்படி வெளியே வந்தாய்? கர்த்தர் எனக்காக தம்முடைய தூதனை அனுப்பினார். ஆமென். நான் சொன்னா, நீ இந்த இடத்தை விட்டு தயவு செய்து போய்விடு என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டானா. சாது சுந்தர் சிங்கினுடைய அந்த படு பாதாள குழியில் இருந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். சிங்க கபிக்குள் கிடந்த தானியேலுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். எப்பொழுதெல்லாம் ஒரு தேவ பிள்ளை நெருக்கப்படுகிறானோ, எப்பொழுதெல்லாம் பாடுபடுகிறானோ, எப்பொழுதெல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறானோ, எப்பொழுதெல்லாம் அவன் நிந்தைகளையும் பாடுகளையும் சுமக்கிறானோ, அப்பொழுதெல்லாம் அவன் கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் அவர்களுக்காக அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களை எந்த படு பாதாளத்திலிருந்து விடுதலை தருகிற இயேசு இன்றைக்கும் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அதான் ஒரு பாடல் பாடுகிறோம். என்ன பாடல்? ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தரலும். பாடுங்க. ஜெபத்திலே ஜெபத்தின் மேன்மை காண செய்யும், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம், ஜெபமே ஜீவன், நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர், நம்மோடு கூட வாழுகிறவர், நமக்கு ஒரு உறுதி கொடுக்கிறார். என்ன உறுதி கொடுக்கிறார்? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், பலங்கொண்டு திடமனதாயிரு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அந்த ஒலிவ மலையிலே அவர் கடைசியாக தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு வாக்கு பண்ணினார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து அதை வாசிச்சோம். ஒலிவ மலையிலே 19வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல நாட்டு மக்களையும் சகல இனங்களையும் சீஷராக்கி
ஆ ஆ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். என்ன சொன்னாரு? நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா மக்களுக்கும் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை அறிவியுங்கள். எல்லா மக்களுக்கும் புறப்பட்டு போங்க. அப்படின்னா விட்டுட்டு நான் வேற நார்த் இந்தியா போகணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா? நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களை சுற்றி ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள். இயேசுவை அறியாத மக்கள் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் வாழுகின்ற இடங்களில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற, நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நம் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எனவேதான் அந்த சீஷர்கள் எங்க போனாங்க? பல இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இந்த பகுதியில் இந்த அருமையான சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய சபை ஒரு நல்ல திருச்சபை, இயேசுவை நேசிக்கிற சபை, ஊழியம் செய்கிற சபை, ஊழியத்திலே பாரம் கொண்ட சபை, ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கமாக பல ஊழியங்களை செய்வதை நான் அறிந்திருக்கிறேன். விபிஎஸ் மினிஸ்ட்ரி நடக்குது. எத்தனை பிள்ளைங்க? 100 ஏராளமான பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? வந்து படிக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதுவும் பத்தாதுன்னு சொல்லி நீங்க மற்ற நாள்ல நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த திருச்சபை எப்பொழுதும் திறந்திருக்கிற திருச்சபை. அநேகர் மக்கள் என்ன பண்றாங்க? வந்து இங்கே ஜெபம் பண்றாங்க. பல நேரங்கள் நான் பார்த்துருக்கிறேன். சிலர் கேண்டல்லாம் கொண்டு வந்தெல்லாம் கூட அதை ஏற்றி வச்சுலாம் போவாங்க. இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அதில் ஏற்றி வச்சுட்டு போவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை அது. அநேக மக்கள் பாருங்க, தோமா இந்த தேசத்துக்கு ஒரு மிஷனரியாக புறப்பட்டு வந்தார். இயேசுவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டவர். அங்கே வந்தாரு, கேரளாவுக்கு வந்தாரு. அங்கே நிறைய யூதர்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். ஜூஸ் டவுன் அங்கே இருக்கு, இப்போ இருக்கு. ஒரு குடும்பம் மாத்திரம் அங்கே வாழ்றாங்க, மற்றவங்களாம் போயிட்டாங்க. ஜூஸ் டவுன். அங்கே அவர்கள் யூதரை பார்க்கத்தான் அவர் இந்தியாவுக்கு வந்தார். அங்கே இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த யாரும் நம்பல. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த இயேசு மெய்யான கடவுள் அப்படின்னா இதோ இந்த கடல் தண்ணி அந்த இடத்துல நிக்கவே பார்க்கலாம். அப்ப சொன்னாரு, ஆண்டவரே இவர்கள் விசுவாசிக்கும்படியாய் இந்த அற்புதத்தை செய்யும் சொல்லி தண்ணீரை தூக்கி வீசினார். அது அந்த இடத்துல நின்றதை பார்த்த அந்த பெருங்கூட்ட ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே ஆலயங்களை அவர் கட்டினார். அதனாலதான் இன்றைக்கு இந்தியாவிலே 50% மேலான கிறிஸ்தவர்கள் எங்க வாழ்றாங்க? கேரளாவில் வாழ்றாங்க. அதுக்கு பிறகு கன்னியாகுமரி சவுத் தமிழ்நாட்டுக்கு வந்து ஊழியம் பண்ணினார். திருவிதாங்கோட்டையில் அங்க ஒரு சபை கட்டியிருக்கிறார், ஒரு சர்ச். கிபி 52 அதான் ஃபர்ஸ்ட் கட்டின சர்ச். அதுக்கு பிறகு கடல் மார்க்கமா எங்க வந்தாரு? இந்தியாவுக்கு சென்னைக்கு வந்தார். உங்களுக்கு தெரியும், சென்னையிலே அவர் இந்த மயிலாப்பூர் இந்த பகுதியில் தான் அவர் வாழ்ந்திருக்கின்றார். கடற்கரையில போய் அவர் ஜெபித்திருக்கிறார். இன்றைக்கு சாந்தோம் என்று சொல்லப்படுகிற பேராலயம் அவர் அந்த நாட்களிலே ஜெபித்த இடம் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் அங்கே அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் இங்கே அநேக மக்களுடைய அந்த எதிர்ப்புகளினால் எங்க போனாரு சொல்லுங்களேன்? சாமஸ் மவுண்ட்டுக்கு போனாரா? லிட்டில் மவுண்ட்டுக்கு போனாரு. சின்ன மலை. அந்த ஏஜி சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஒரு குகை இருக்கு, அதுக்கு மேலதான் அந்த சர்ச் கட்டியிருக்காங்க. அதுல போய் மறைந்திருந்து 8 ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்தார். அங்கே மறைந்து பகலிலே போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். போய் பாருங்க, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பிறகு அங்கேயும் அவரை கண்டுபிடித்தபடினாலே அவர் தாமஸ் மவுண்ட்டுக்கு போனார். அங்கேயும் மறைந்திருந்து, அப்பொழுதெல்லாம் காடு தான் இல்லைங்களா, ஊழியம் செய்தார். பகலிலே வந்து ஊழியம் பண்ணிட்டு நைட்டு போய் தங்கினார். அங்கேதான் அவர் இரத்த சாட்சியாய் மறைந்த சென்னை பட்டணத்திலே தோமாவுடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிந்தப்படும். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே தோமாவின் ரத்தம் பேசுகிறது. என்ன பேசுகிறது? ஆண்டவரே இந்த இந்திய தேசத்தை சந்தியும், இந்த தமிழ்நாட்டை சந்தியும், இந்த சென்னை பட்டணத்தை சந்தியும் ஆண்டவரே. அவருடைய ரத்தம் இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் மாத்திரமல்ல, இந்த இடத்திலே சிந்தப்பட்ட தோமாவின் ரத்தம் பேசுகிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுவின் கட்டளை ஏற்றுக்கொண்ட அநேக மக்கள் அநேக நாடுகளுக்கு போய் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். இன்றைக்கு நம்ம இரத்த சாட்சியா மறிக்கலைன்னா பரவாயில்ல, இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்றது கூட நமக்கு வெட்கம் இல்லைங்களா? இந்த அருமையான வேத புத்தகத்தை ஆலயத்துக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு எத்தனையோ பேருக்கு ரொம்ப வெட்கங்க. நிறைய பேர் பைபிள் கொண்டு வரல தானே.
அந்த கொண்டு வராதவங்களாம் நீங்கள் நிறைய பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி. கொண்டு வராதவங்களாம் அடுத்த வாரமாவது பைபிளோட வாங்க. வேத புத்தகம் இல்லாமல் எங்கே வரக்கூடாது? ஆலயத்துக்கு வரக்கூடாது. பாருங்க, அநேக நற்செய்தி ஆளர்களாக உங்கள் சுற்றி இருக்கிற மக்கள். நான் ஒரு கடைக்கு போனேன், இந்த கடைக்கு பேர் ஒன்றரை ஷாப்பிங், கோயம்புத்தூர்ல நான் பிறந்தேன். அங்க இருக்கிற அந்த விற்பனையாளர், அவர்கிட்ட போய் நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு துணி வாங்க போனேன், என்னுடைய தங்கச்சி மகள் பிறந்த பொழுது துணி வாங்குவதற்காக போனேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த மனிதன் அவருடைய மனைவி 2 பேர் தான் இருந்தாங்க அந்த கடையில். ஒரு 2 பிள்ளைங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவர்களுக்கு சுவிசேஷத்தை நீ சொல், நற்செய்தி சொல். திடீர்னு நம்ம சொல்ல முடியுமா? அங்கே போய் கொஞ்ச நாள் போய் 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 அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நண்பராகி ஒரு நாள் மொட்டை போட்டுட்டு வந்தார். எங்க மொட்டை போட்டு வந்தீங்க? சொன்னார், குறிப்பிட்ட இடத்துக்கு பயங்கர பிரச்சனை, கடன் பிரச்சனையாயிருச்சு, அதனால நான் மொட்டை போட்டு வந்திருக்கிறேன். ஒரு நாள் கழிச்சு கேட்டேன், போய் எல்லாம் வேண்டுதல் பண்ணிட்டு வந்தீங்களே, பிரச்சனையெல்லாம் சரியாயிருச்சா? அப்படியே தான் இருக்கு பிரதர், இந்த பிரச்சனை ஒன்றுமே சரியாகலை. இப்போ நான் சொன்னேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்கள் பிரச்சனைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன் நீங்கள் இயேசுவை நீங்கள் நேசிக்க கூடாது? அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு வெள்ளிக்கிழமை நடக்கிற பக்கத்தில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் சபையில் நடக்குது, வாங்கினா அது கூட்டிகிட்டு போனேன். அங்கே கூட்டிகிட்டு போனோன்னே ஐயா, இந்த ரெவரண்ட் ஐயா அவர் என்ன செய்தார், பிரதர் வாங்க நல்லா நீங்கள் ரொம்ப விசாரித்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்தில் யாருமே நேசிக்கிறது இல்லைன்னு நினைச்சோமே, இந்த ஐயா நம்மளை எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறார், இங்கே இருக்கிற மக்கள் எப்படி நம்ம நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அதில் அட்டன் பண்ணினார். இயேசுக்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய பிரச்சனைகள் மாற ஆரம்பித்தது. அவருடைய ஆண்டவர் அவரை உயர்த்தினார். ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். இந்த பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு முழு நேர ஊழியராக அவர் மாறினார். இன்றைக்கி பெங்களூரில் அவங்க சபை இருக்கிறது. கவனிங்க, ஆண்டவருக்காக நீங்கள் நானும் ஒரு நற்செய்தி அறிவிக்கின்ற நற்செய்தி ஆளனாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தோமாவை போல அநேக மிஷனரிகள் பல தேசங்களுக்கு, பல நாடுகளுக்கு அவர்கள் புறப்பட்டு போய் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். நம்முடைய தேசம் மிஷனரிகளினாலே நிரம்பின தேசம். அநேக மிஷனரியுடைய பாடுகளினாலும் தியாகத்தினால்தான் இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட திருச்சபையில் என்ன செய்கிறோம், அல்லேலூயா என்று பாடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சபை திருச்சபை இல்லாத இடங்களிலே ஒரு சபையாவது கட்டி கொடுத்துருக்காமா? எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச பிறகு எனக்கு நீ சொல்லுங்க. நம்முடைய கட்டியிருக்கோம் 2ங்களா? சூப்பர். நாம் இன்னும் அநேக சபைகள் இல்லாத இடங்களிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே, சிறு சபைகளிலே நாம் ஆலயங்களை கட்டி கொடுக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பகுதிகளுக்கு நம்முடைய சபை மூலமா யார் போகணும்? மிஷனரிகள் புறப்பட்டு போக வேண்டும். வாலிபர்களை கண்டுபிடியுங்கள். ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்றிருக்கிற வாலிபர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தியாலஜிக்கல் கல்லூரிக்கு, இறையியல் கல்லூரிக்கு அனுப்புங்கள். அவர்களை தேவ மனிதர்களாக, முழு நேர ஊழியர்களாக அவர்களை நம்ம சபை மூலமாய் அனுப்ப வேண்டும். நம்முடைய சபை அநேக ஆலைகளை கட்டி கொடுக்கிற சபையாய் மாற வேண்டும். அநேக மிஷனரிகளை உருவாக்குகிற சபையாய் மாற வேண்டும். அநேக ஊழியங்களுக்கு உதவி செய்கிற சபையாய் மாற வேண்டும். ஃப்ரூட்ஃபுல் மினிஸ்ட்ரி. கனி கொடுக்கிற ஒரு மரம் வளர்க்குறோன்னு வச்சுங்களேன், மாமரம்னு வச்சுங்க, மாம்பழம் காயே காய்க்கல, 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் என்ன பண்ணுவோம்? ஒரு ஆடு வளர்த்துறோம், குட்டியே போடலை, என்ன பண்ணுவோம்? அதை பண்ணிடுவோம் இல்லைங்களா? இன்னைக்கு காலையில் ஒரு டெஸ்டிமனி நான் கேட்டேன், அதை சொல்கிறேன். ஸ்ரீலங்கா தேசத்தில் ஒரு மனிதன் இங்கிலாந்து தேசத்திலிருந்து மிஷனரியாக புறப்பட்டு போனார். அவருடைய பெயர் வில்லியம் ஆல்ட். 1778 ஆண்டிலே இங்கிலாந்து தேசத்திலே பிறந்தவர். அவருடைய அப்பா பேர் யாபேஸ் ஆல்ட். அவங்க அப்பா ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம். ஒவ்வொரு நாளும் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபித்து அவருக்கு வசனங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். தன்னுடைய 7 வயதிலே அந்த மனிதன் 6 முறை வேத புத்தகத்தை படித்து முடித்த ஒரு சின்ன பையனாக இருந்தானா. எத்தனை வயசுல? 7 வயதுல 6 முறை பைபிளை படித்த ஒரு இளம் தம்பி. ஒரு நாள் அவன் வாலிபனான பிறகு ஒரு மிஷனரி கூட்டத்துக்கு போனான். அங்கே ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். இன்னும் இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. நீ ஏன் ஒரு மிஷனரியாக மாறக்கூடாது? ஏன் நீ ஆண்டவருக்காக ஓடக்கூடாது?
ஆண்டவருக்கு ஏன் நீ உள்ளத்தை நீ ஒப்பு கொடுக்க கூடாது? உனக்காகவே நீ வாழ்ந்து இந்த உலகத்திலே மரிக்க போறாயோ என்று சொன்னபோது அவன் கரங்களை உயர்த்தி நான் மிஷனரியாக போக விரும்புகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த தேவ மனிதன் சொன்னார், ஸ்ரீலங்கா, இலங்கை என்ற ஒரு தேசம் இருக்கிறது இந்தியாவுக்கு பக்கத்திலே, அங்கே நீ மிஷனரியாக போக விரும்புகிறாயா என்று சொன்னபோது நான் போக விரும்புகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அவனை பார்த்து சொன்னார்கள், நீ வாலிபனாக இருக்கிறாய், நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ திருமணம் பண்ணி தான் போகணும். அதனால நீ ஒரு திருமணத்தை பண்ணிக்கொள். இங்கே இருந்து 6 பேர் ஒரு கப்பலிலே போக போகிறார்கள் என்று சொன்னபோது சாரா என்ற ஒரு பெண்ணை அவன் மனம் முடித்தான். அந்த 6 பேரோடு கூட ஒரு கப்பலிலே பிரயாணப்பட்டு மிகுந்த வாஞ்சையோடு ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு அக்கினியின் அபிஷேகத்தோடு அந்த மனிதன் கப்பலிலே பிரயாணப்பட்டு கொண்டு வந்திருந்தான். 1 மாதம் முடிந்தது. 5வது வாரம் ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பித்தது. சூழ்நிலைகள், கடல் சூழ்நிலைகள் மாறினது. அவருடைய மனைவி சாராளுக்கு திடீரென்று உடல்நிலை சரியாமில்லாமல் போனது. அங்கிருந்த மருத்துவர்களுக்கு மருத்துவ உதவி, அங்கிருந்த டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவள் பிழைக்கவில்லை. 6வது வாரத்திலே அந்த கடலிலே, அந்த கப்பலிலே அவள் மரித்து போனாள். 6 வாரம் திருமணமாகி கப்பலிலே அந்த டெட் பாடியை கொண்டு போக முடியாது. எனவே அந்த பாடியோடு ஒரு வெயிட்டான ஒரு பொருளை கட்டி ஜெபம் பண்ணி அந்த கடலிலே அவளை அடக்கம் செய்தார்கள். தனி மனிதனாக அந்த 6 பேரோடு கூட அங்கே அந்த இலங்கை தேசத்துக்கு போகிற வழியிலே அவர்களை நடத்தி கொண்டு வந்த தாமஸ் குக் என்ற மிஷனரியும் அதே கப்பலிலே மரித்து போனார். மீதம் இருக்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் ஸ்ரீலங்கா தேசத்திலே போய் கொழும்பிலே போய் இறங்கினார்கள். அந்த மனிதன் தனி மனிதனாக மட்டக்களப்பு என்று சொல்லப்படுகிற மாவட்டத்திலே பட்டியாலா என்று சொல்லப்படுகிற ஊரிலே போய் இயேசுவின் அன்பை சொல்ல ஆரம்பித்தார். அங்கே அந்த நாட்களிலே பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான பஞ்சம், ஜனங்களுடைய அறியாமை, மனிதர்களையும் பிடித்து தின்கின்ற மக்கள் வாழ்ந்த நாடாக, இடமாக அந்த இடம் இருந்தது. அவர்கள் மத்தியிலே அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசுவின் அன்பை அவர்களுக்கு சொன்னார். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். படிப்பிரிவில்லாத அந்த பிள்ளைகளுக்கு 8 பள்ளிக்கூடங்களை அவர் கட்டினார். ஒரு பெரிய கல்லூரியை அவர் கட்டினார். ஒரு ஆலயத்தை கட்டினார். 8 வருடங்கள் தான் அவர் 8 வருடங்கள் தான் அந்த இடத்தில் அவர் உயிர் வாழ்ந்தார். 1815வது ஆண்டிலே ஏப்ரல் மாதத்திலே 8 வருடங்கள் ஊழியம் செய்தவர் மரித்து போனார். அவருடைய கல்லறை இன்றைக்கும் அந்த இலங்கை பட்டணத்திலே மட்டக்களப்பு பட்டியாலா ஊரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வாழுகிற மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த தேவ மனிதன் இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்தபோது தன்னுடைய மனைவி இழந்து போனார். இந்த தேசத்துக்கு தனி மனிதனாய் வந்து திருப்பணி செய்து 8 ஆண்டுகள் இல்லை, 8 மாதங்கள் தான் அவர் உயிர் வாழ்ந்தார். 8 மாதத்திலே 8 பள்ளிக்கூடங்களை அவர் நிறுவி இருக்கின்றார். கல்லூரியை கட்டினார். திருச்சபை ஆரம்பித்தார். அநேக ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் இயேசுவுக்குள்ளே வழி நடத்தினவராய் அவர் மரித்து போனார். ஜான் ஆல்ட், வில்லியம் ஆல்ட். ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் சகல இன மக்களுக்கும் இயேசுவின் அன்பை நீ அறிவிப்பாயா? எத்தனையோ மிஷனரிமார்களுடைய தியாகத்தை பார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நான் என்ன செய்தாய்? இதோ சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உயிர் தெழுந்த ஜீவனுள்ள வல்லமையான காரியங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு முன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. உயிர் தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழக முதலமைச்சராக ஒருவர் பதவி ஏற்க போகின்றார். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உயிர் தெழுந்த ஆண்டவர் அவரை நல்ல ஒரு முதலமைச்சராக, இந்த தமிழ்நாட்டிற்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக அவரை பயன்படுத்த வேண்டும். நாம் கண்களை மூடலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர் தெழுந்த ஆண்டவர், எங்களோடு கூட நீர் வாழுகிறீர் என்பதை உறுதி செய்கிற ஆண்டவர், இந்த பெரும் நம்பிக்கையிலே நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பை எங்களோடு கூட வாழுகிற மக்களுக்கு, தேசத்தாருக்கு, இனத்தாருக்கு அறிவிப்பது ஒரு மாபெரும் பொறுப்பை தந்திருக்கிறீர். அந்த நாட்களிலே எத்தனையோ மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை
ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். அதன் விளைவாக தமிழ்நாட்டில் ஏராளமான மிஷனரிகள் எழும்பி இந்திய தேசத்துக்கு முழுவதுமாய் கடந்து போனார்களே. இன்றைக்கு நாங்கள் உங்களை மறந்து போன ஆண்டவரே, எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் மறந்து விட்டோம், எங்களுக்கு கொடுக்கிற பொறுப்பை நாங்கள் மறந்து விட்டோம். இந்த கட்டளை அநேகருக்கு, அநேக மக்களுக்கு போய் நீ நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த கட்டளையை நாங்கள் மறந்து விட்டோம். ஆண்டவர், எங்களை மன்னியும் ராஜா. எங்களையும் திருச்சபையாய் நீர் பயன்படுத்துவீராக. எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எங்களுடைய ஊழியத்துக்கு நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். எங்களையும் நீர் பயன்படுத்துவீராக தகப்பனே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உயிர் தெழுந்த ஆண்டவர், வல்லமையான காரியங்கள் எங்கள் மூலமாய் நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி பாராட்டுகிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நாங்கள் இன்றைக்கு குடும்பமாக வந்திருக்கிறோம். என்னுடைய மனைவி பாடல் பாணி, என்னுடைய மனைவி பெயர் லீதியால். அவர்கள் ஒரு டீச்சராக திருச்சியிலே சிஎஸ்ஐ பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறார்கள். என்னுடைய மகன் வந்திருக்கிறார். அவருடைய பெயர் பீட்டர். அவர் உட்காந்துருக்கிறாரு. அவர் இப்போ தான் +2 முடிச்சுட்டு அவர் டிகிரி காருண்யா யூனிவர்சிட்டியில் பிஇ படிப்பதற்காக அவருக்கு இடம் கிடைத்திருக்கிறது. பிறகு என்னுடைய மகள் வந்திருக்கிறாள், எஸ்தர் கியூரி. அவள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் ஸ்பெஷல் சைல்டு. அவள் பிறக்கும் பொழுதே டவுன் சிண்ட்ரம், மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக பிறந்தவள். டாக்டருக்கு சொன்னாங்க அவளுக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு. அவள் பிறந்த போது 2 ஓட்டைகள் அவளுடைய ஹார்ட்டில் இருந்தது. அவளுக்காக ஜெபித்தோம். 10வது மாதத்திலே ஆண்டவர் அந்த ஓட்டையெல்லாம் அடைத்து அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஓட்டை இருந்த சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. ஓட்டை அடைக்கப்பட்ட அந்த சர்டிஃபிகேட்டும் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் அவளை நேசித்து வழி நடத்துகிறார். 10th முடித்து இப்போ +1 படிக்கிறாங்க. 22 வயது ஆகிவிட்டன. ஸ்பெஷல் ஸ்கூலில் அவள் படிக்கிறாள். அவள் 2வது படிக்கும்போதே ஒரு ட்ராக்ஸை கொண்டு போய் தான் படித்து கொண்டிருந்த அந்த டீச்சர் ருக்மணி மிஸ் அவங்ககிட்ட கொடுத்ததுனால அவங்க அதை படித்து பார்த்து 2 பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. அவள் 2 பேரை ஆதாயப்படுத்தியிருக்கிறாள். அவங்க 2 பேரும் அவங்க அப்பா அம்மாவையும் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தியிருக்கிறாங்க. ஆண்டவர் அவளை பயன்படுத்துகிறார். இன்னொரு தம்பி வந்திருக்கிறார், என்னுடைய ஒய்ஃபோட சகோதரியுடைய மகன். அவர்கள் குடும்பமாக இந்த நாளிலே இந்த ஆராதனை பங்கு கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். உங்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பிலே மிகுந்த நன்றி. உங்களுக்கும் ஆயர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டு சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் அம்மா பிள்ளைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை, நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலரது விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கன்னமரியாக உட்பவித்து பிறந்தார். பந்த பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவத்தை எழுந்தருளினார். பரமதற்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனது வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோர் மரித்தவர் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்க பரிசுவை பரிசுமாலை பாவ மன்னிப்பும் சரீர வைத்து நித்திய ஜீவன் கொண்டு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலருக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுப்படுவதாக, நிராட்சியம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன் வேண்டிய அப்பத்தை என்று எங்களுக்கு தான். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை இலை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலே ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் நிறைவேறும். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்களை சுத்திகரியும். சபையார் அமருமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சபைக்கான அறிவிப்பினை நாம் கேட்போம். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் இன்று புதுமண தம்பதியாக வருகை புரிந்துள்ள திரு நவீன்குமார், திருமதி நான்சி ஷேரன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் வரவேற்பை அளிக்கிறோம்.
இன்று ஆற்றிற்கு மலர் கொட்டு வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் நமக்கு தேவ செய்தி அளித்த அருள் திரு சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவர்கள் குடும்பத்தினரும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினால் சாட்சி பகிரும் ஆராதனை நடைபெறும். வருகின்ற 13/5/2026 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். 2026 ஆண்டின் BBS 29/4/2026 முதல் 8/5/2026 வரை சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. 9/5/2026 நேற்றைய தினத்தில் மாலை 6 மணிக்கு VBS பிள்ளைகளுக்கான சிறப்பு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனை பொறுப்பேற்றி கொடுத்த நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் ஆயரம்மா அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கான அறிக்கை பின்படிக்கப்படும். நம்முடைய ஆயர் அவர்கள் 11/5/2026 முதல் 30/5/2026 வரை விடுப்பில் செல்ல உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காணிக்கை விவரம்: ஞாயிறு காலை ஆராதனையில் பிறந்த நாளை காண்பவர்கள் 10/5/2026 இன்று திருமதி எஸ்தர் ஜெபராஜ், திருமதி பாக்யவதி தீபன், திருமதி எப்சிபா இன்பமணி டார்லிங், திருமதி ஏஞ்சல், செல்வி நித்திலா தமிழினி. 11/5/2026 திருமதி ஜீனத் சுதாகர். 12/5/2026 திரு ரஜய் பிரதாப், திருமதி பிரதிபா பிரபாகர். 14/5/2026 திரு சி செல்வகுமார், திருமதி தாரா விக்டோரியா அன்னத்தாய். 15/5/2026 திரு ஜஸ்ரீன், திருமதி எஸ்தர் யமுனா, திரு அருள்தாஸ், திருமதி ஹெலன் ராஜகுமாரி. 16/5/2026 செல்வி டேஃபின் கேட்லின் அருண். இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 11/5/2026 திரு செல்வின் சந்தோஷ், திருமதி செலின் செல்வகுமாரி தம்பதியர். 14/5/2026 திரு சாமுவேல் நாதன், திருமதி கிறிஸ்டியன் ஏஞ்சல் தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினர்களுக்கு வாழ்த்துக்களை, ஏனைய மக்களுக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதியதாக திருமணத்தில் இணைக்கப்பெற்று தம்பதிகளை திரு நவீன்குமார், திருமதி நான்சி நவீன்குமார் அவர்களை வாழ்த்துகின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாவுகள் போதாதப்பா. இந்த நாட்களிலே நீர் ஒவ்வொருவருக்கும் செய்து வருகின்ற எண்ணிலடங்காத நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் இந்த வார நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களை கண்டு நன்றி செலுத்துகின்ற மக்களை முடித்திருக்கிறத்திலே ஒப்புவிக்கின்றேன். வாழ்விலே புதிய ஆண்டினை பிரவேசித்திருக்கின்ற மக்கள் வாழ்விலே அநேக பிறந்த நாட்களை காணவும், இந்த புதிய ஆண்டு மனமகிழ்ச்சியின் ஆண்டாக, ஆசீர்வாத நிறைந்த ஆண்டாக அமைய நீர் உதவி செய்யும். திருமண நாளை கண்டு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன வாக்கின்படி வாழ்வில், குடும்ப வாழ்விலே நீர் கொடுத்து வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களை எண்ணி நன்றி செலுத்தவும், இன்னும் தடைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும் சந்தோஷமும் சமாதானம்
மனமகிழ்ச்சியமான ஆண்டுகளாக இருக்க ஆண்டவரை திருமண நாட்களை கண்டு நன்றி செலுத்துகின்ற மக்களை மீண்டுமாக உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். புதியதாக இல்லற வாழ்விலே இணைக்க பெற்றிருக்கின்ற திரு நவீன்குமாரையும் திருமதி நான்சி நவீன்குமார் 20 பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகள் இல்லற வாழ்வுக்குள்ளாக கடந்து வந்திருப்பதை எண்ணி நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாழ்வு சுகித்திருக்க நீர்வர்களுக்கு பக்கத்துணை பாதுகாவலராயிரும். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். துதிகன மகிமைக்கு ஒருவருக்கே செலுத்துகின்றேன். இயேசு ஜெபக்கேட் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, அறிவிப்பிலே நாம் கேட்ட வண்ணமாக இந்த 2026ஆம் ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளி மிக சிறந்த முறையிலே நடைபெற்று நேற்றைய தினத்திலே மாலை தினத்திலே இறுதி நிகழ்வுகள் அனைத்தும் சிறந்த முறையிலே நடைபெற்று முடிந்தது. ஆகவே இந்த ஆண்டிலே விடுமுறை வேதாகம பள்ளியை முன்னின்று வழிநடத்தின நம்முடைய செயலர் திருமதி கிரீட்டா சுரு அவர்கள்தான் இந்த ஆண்டினுடைய இயக்குனராக இருந்து சிறந்த முறையில் இந்த ஆண்டு எல்லாவற்றையும் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு மிகவும் சிறந்த முறையில் நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். உதவியாக திருமதி மர்சி தருணசிங் அவர்களிருந்தும் அவர்களோடு இணைந்து பணியாற்றின ஆசிரியர் பெருமக்கள், தன்னார்வ தொண்டர்கள், ஆலய பணியாளர் மற்ற செல்வராஜ், தீபன் ஆகிய இந்த மக்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த ஊழியத்திலே உங்களை இணைத்து கொண்டு நீங்கள் கொடுத்த அனைத்து உதவிகளுக்காக ஒவ்வொரு நாளும் உணவுகளை கொடுத்தும் தின்பண்டங்கள், சிற்றுண்டி, ஸ்நாக்ஸ் போன்றவைகளை கொடுத்து பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த ஆண்டு 159 பிள்ளைகள் இந்த ஆண்டிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகின்றேன். நமது பிள்ளைகளை விட மற்ற பிள்ளைகள் தான் அதிகமாக கலந்து கொண்டு கடவுளை குறித்து அதிகமாக அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே நிலைத்திருப்பதற்கு நாம் அவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். நான் நேற்று அவர்களிடத்திலே ஒரு அறிவிப்பும் செய்திருக்கின்றேன். ஓய்வு நாள் பள்ளியிலும் கூட நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். 1 மணி நேரம் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் அவர்களிடத்திலே அழைப்பு விடுத்திருக்கின்றேன். எவ்வளவு பிள்ளைகள் வருவார்கள் என்று தெரியவில்லை. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த 10 நாட்களிலே மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையில் நடைபெறுகின்ற ஓய்வு நாள் பள்ளியிலும் கூட அப்படிப்பட்ட பிள்ளைகள் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு இறைவன் உதவி செய்யட்டும். நாமும் அதற்கு உறுதுணையாக இருக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். வருகின்ற நாளிலிருந்து 11 முதல் 30ஆம் தேதி வரை நான் விடுமுறையிலே செல்லுகின்றேன். உங்கள் இல்லங்களிலே ஏதேனும் சிறப்பு நிகழ்ச்சிகளோ அல்லது மற்ற திருச்சபையினுடைய நிகழ்வுகளிலே நான் கலந்து கொள்ளுவேன். ஆகவே முன்கூட்டியே என்னிடத்திலே நீங்கள் சொல்ல உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இடைப்பட்ட நாட்களிலே நம்முடைய செயலர் அம்மா அவர்களும் பொருளரும் டீக்கன் லே பிரீச்சர் திரு குணசேகரன் வருகின்ற 3 ஞாயிறிலும் அவர்கள் ஆராதனை நடத்துவார்கள். ஆகவே தயவு செய்து திருச்சபை மக்கள் இதை மனதிலே வைத்துக்கொள்ள நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்று சொன்ன மாதிரி சகோதரர் சுரேஷ் அவர்கள் நேற்று இந்த நேரம் இல்லை, இனி 10 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணார். எனக்கு நேற்று சிவியராக நான் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். அப்போ நான் யார் இந்த நேரத்தில் எப்படி யாரை நான் இது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது சகோதரர் கடவுள் அவர்களிடத்தில் பேசி நான் திருச்சியிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன், இப்போ தான் வந்தோம், இந்த வாரம் நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டாங்க. மனமகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு
ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கூட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் தான் வந்திருக்காருன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் வருகின்ற பொழுது சொன்னேன், அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்கன்னு. நான் பிள்ளைகளும் வந்திருக்கின்றாங்க என்பதை இப்பொழுது சொல்லியிருக்கின்றார்கள். ஆக பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில் 184வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். Amen.
சபையார் அமரும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது விடுமுறை வேதாகம் பள்ளியினுடைய அறிக்கை, சாரி விபிஎஸ் தான், விடுமுறை வேதாகம் பள்ளி தான். சிஎஸ்ஐ ஆல் சென்சார் ரிப்ளிகன் 2026 ஆண்டின் விபிஎஸ்ஸின் அறிக்கை. இந்த ஆண்டு விபிஎஸ்ஸின் தலைப்பு இயேசுவிடம் வாருங்கள். 2026 ஆண்டின் விபிஎஸ் டைரக்டராக திருமதி இஜிடி கிரீட்டா ஸ்வரூப் அவர்களும் மற்றும் திருமதி மோசி தரணி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். 2027 ஆண்டின் விபிஎஸ் 29/4/2026 புதன்கிழமை ஆயர் அவர்கள் ஜபத்துடனும் விபிஎஸ்ஸின் கொடியேற்றத்துடனும் தொடங்கப்பட்டது. மொத்தம் 9 வகுப்புகள். பிகினர்ஸ் திருமதி பிரமிளா பிரபாகர், செல்வி ஷர்லி ஜெபப்ரின்சி, திருமதி யமுனா பீட்டர், திருமதி ஜாய் ஹென்றி. 2 வகுப்புகள் ஏ அண்ட் பி என்று. பிரைமரி திருமதி ஏஞ்சலினா பிரான்சிஸ், திருமதி ஜெயராணி பிரதாப், திருமதி கீதா சுரேஷ், திருமதி ஹில்டா ராஜரீகம், செல்வி ஷில்பா பீட்டர். ஜூனியர் திருமதி எஸ்தர் ஜபராஜ், செல்வி ஜெனிஃபர் சாமியல், செல்வி கிரேசி சாமியல், செல்வி மிருதுலா தேவராஜ், செல்வி அனுஷா. இன்டர் 2 திருமதி விஜயராணி ஜவஹர், திருமதி அன்புமேரி ஜஸ்டின், செல்வி மோசி ஞானாபாய், திருமதி டேசி துரைராஜ். சீனியர் ஒரே வகுப்பாக நடத்தப்பட்டது. திருமதி கிரேஸ் ஜானட், திரு தயால் சிங், செல்வி ஸ்வேதா சைமன். சீனியர் மொத்தம் 25 பிள்ளைகள். மொத்த பிள்ளைகள் 159. ஒவ்வொரு நாளும் காலை 8:30 மணிக்கு தியானத்திற்கு பின் நம்முடைய ஆயரம்மா அவர்களின் தலைமையிலும் மூத்த உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நடத்தி கொடுத்தார்கள். பின் வருகை பதிவு செய்யப்படும். 9 மணிக்கு பிள்ளைகளுக்கான காலை ஆராதனை நடைபெறும். தினமும் அதற்கான பாடல் கற்றுத்தரப்படும். 9:30 மணிக்கு வகுப்புகள் தொடங்கப்படும். 10:30 மணிக்கு பிள்ளைகளுக்கான ஸ்நாக்ஸ் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் வழங்கப்படும். 11 மணிக்கு தினமும் நம்முடைய ஆலயத்தின் உறுப்பினர் ஒருவர் மூலம் இன்ஸ்பெக்ஷன் நடைபெறும். 12 மணிக்கு மறுபடியும் ஜெனரல் செக்ஷனில் ஒன்று கூடி அன்றைய தினம் பாடல்கள் மற்றும் மிஷினரி கதைகள் சொல்லி தரப்படும். இந்த ஆண்டின் மிஷினரி ராபர்ட் ரெக்ஸ் அவர்களை பற்றி அவர்களுடைய வரலாறு நடைபெற்றது. சரியாக 12:30 மணிக்கு அவர்களுக்கான உணவு வழங்கப்படும். ஆசிரியர்கள் மதிய உணவுக்கு பின் ஒன்று கூடி அடுத்த நாளுக்கான பாடல் பற்றியும் கலந்தாய்வு நடைபெறும். 5/5/2026 செவ்வாய்க்கிழமை நம்முடைய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நாள் நடைபெற்றது. அடுத்த நாள் லேபர் டே அனுசரிக்கப்பட்டது. 7/5/2026 வியாழக்கிழமை நம் அருகில் உள்ள சிஎஸ்ஐ மந்தவெளி சென்ட் லூக் ஆலயத்திலிருந்து 3 பேர் வந்து இன்ஸ்பெக்ஷன் நடத்தி கொடுத்தார்கள். 8/5/2026 அன்று நம்முடைய ஆலயத்தின் சார்பாக இன்ஸ்பெக்ஷன் நடைபெற்றது. மிஸ்ஸஸ் ஜெயந்தி விஸ்வாசம் அவர்களும் மிஸ்ஸஸ் ஆன்சி கிளாட்வின் அவர்களும் இதை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். 9/5/2026 நேற்றைய மதியம் நடைபெற்ற ஆலய சார்பாக பிள்ளைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு விபிஎஸ்ஸின் கலை நிகழ்ச்சி ஆயர் அவர்கள் தலைமையிலும் ஆயிரம் அவர்கள் முன்னிலையும் சிறப்பாக நடைபெற்றது. அருட்திரு ஜேக்கப் செல்வன் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 25 பிரிவின் கீழ் பரிசுகள் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்க மட்டும் 1 மணி நேரம் ஆனது. நேற்று பிள்ளைகளுக்கு அனைத்து பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் பேக் வழங்கப்பட்டது. பிரைமரி பிள்ளைகளுக்கான ஸ்கூல் பேக்கை திரு ஆர் சாம்ராஜன் அவர்கள் வழங்கினார்கள் மற்றும் பென்சில் பாக்ஸ், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வழங்கினார்கள் திரு ஜாக்சன் ஜான் அவர்கள். 2026 ஆண்டின் ஸ்நாக்ஸ் வழங்கியவர்கள் விவரம்: 29/4/2026 திரு எபனேசர் ஜபஸ்திங் குடும்பத்தினர், 30/4/2026 திருமதி டயனா அலெக்ஸ் குடும்பத்தினர், 2/5/2026 திரு இடிடி ஜெயபிரகாஷ் குடும்பத்தினர், 3/5/2026 திரு ஃபெட்ரிக் டேனியல் குடும்பத்தினர், 4/5/2026 திரு சால்மன் குடும்பத்தினர், 5/5/2026 திரு அஷோர் கலைவேந்தன் குடும்பத்தினர், 6/5/2026 டாக்டர் எப்சிபா பிரியதர்ஷினி குடும்பத்தினர், 7/6/2026 திரு மோகன்ராஜ் குடும்பத்தினர், 8/6/2026 நமது அருகே உள்ள இந்தியன் காஃபி அவர்கள் சார்பாக ஸ்நாக்ஸ் மற்றும் பென் வழங்கப்பட்டது. 9/6/2026 திரு பிரான்சிஸ் ஜேக்கப் குடும்பத்தினர். மற்றும் மதிய உணவு வழங்கிய விவரம்:
29/4/2026 முதல் நாள் அன்று திரு எபனேசர் ஜபசிங் குடும்பத்தினர், 30/4/2026 திரு பச்சைக்கனி குடும்பத்தினர், 1/5/2026 திருமதி மேரி ஆம்ப்ரஸ் குடும்பத்தினர், 2/5/2026 திரு கிளாட்வின் குடும்பத்தினர், 3/5/2026 திரு மணிவேல்ராஜ் குடும்பத்தினர், 4/5/2026 திருமதி ஜோதி ஜவஹர் குடும்பத்தினர், 5/5/2026 திரு ஜாக்சன் ஜவஹர் குடும்பத்தினர், 6/5/2026 திருமதி பிரேமா சுசிலா சேகரன் குடும்பத்தினர், 7/5/2026 திரு பிரவீன் குமார் குடும்பத்தினர், 8/5/2026 திருமதி மல்லிகா தனசேகர் குடும்பத்தினர் அவர்கள் மதிய உணவுடன் பென்சில் பாக்ஸ் பிள்ளைகளுக்கு வழங்கினார்கள். நேற்றைய தினத்தில் நம்முடைய ஆலயத்தின் சார்பாக உணவு வழங்கப்பட்டது. திருச்சபை மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உற்சாகத்துடன் காணிக்கை கொடுத்துள்ளீர்கள். பொருட்களாகவும் நீங்கள் கொடுத்து எங்களை உங்கள் ஜபத்திலும் தாங்கி இம்மட்டுமாக இந்த விபிஎஸ்ஐ நல்லபடியாக முடிக்க கிருபை செய்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நாங்கள் திருச்சபையின் சார்பாகவும் விபிஎஸ்என் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எல்லாவற்றையும் எங்கள் உற்சாகத்துடன் பயணித்த எங்களுடைய ஆயர் அவர்களுக்கும் நான் சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆலயத்தின் பொருளாளர் திரு ஆர் சாம்ராஜன் அவர்களுக்கு நன்றி என்று சொல்லிவிட முடியாது. அவர்கள்தான் அனைவரிடம் பேசி விபிஎஸ்க்கான பொருட்களை பணமாகவோ எல்லாவற்றும் எங்களுக்கு பெற்று மிகவும் உதவியாக இருந்தார்கள். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய பொருளாளர் ஆர் சாம்ராஜன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இயக்குனருடன் என்னுடன் பயணித்த திருமதி மோசி தரணி சிங் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய யோசனையின் மூலமே பிள்ளைகள் இத்தனை பரிசுகளை பெற்றார்கள். அதனை அழகாக செயலாற்றி கொடுத்தார். அவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிஃப்ட் வாங்கி அழகாக பேக் செய்து அவர்களுக்கு கொடுத்த உதவிய திருமதி கீதா சுரேஷ், செல்வி ஸ்வேதா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நேற்றைய தினத்தில் அதனை பரிசுகளை பாதுகாத்து சரியாக கொடுக்க உதவிய திரு மோகன்ராஜ், திருமதி மேரி மோகன்ராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இத்தனை நாள் விபிஎஸ்ல எங்களுக்கு எல்லா வேலையிலும் உதவியாக இருந்த திரு அசோக்குமார், திருமதி ரோஸ்லின் கல்யாண்குமார், திருமதி ஜெசி தேவராஜ், திரு விக்டர் சாலமோன், திரு செல்வராஜ், திரு தீபன், திரு சாம் பிரஜன், திரு கெவின் சாமியல், திரு சாமியல் ராஜ், திரு அபிஷேக், செல்வி பிரின்சி ரெபேகா, திரு செல்வி ஷாரன் இவர்களுக்கும் எங்களுடைய ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய டைரக்டர் என்ற முறையில் நன்றியை பதிவு செய்கிறேன். வாலிப பிள்ளைகள் விசேஷமாக மிக அழகாக இந்த விபிஎஸ்ஐ நடத்தி கொடுத்த மிருதுல்லா, அனுஷா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 விபிஎஸ் அனைத்து காரியங்களும் மற்றும் அவர்கள் வீட்டுக்கு சென்று காணிக்கை வாங்கி எல்லா விஷயத்தையும் நேற்று வரை எங்களுக்கு கடினமாக உழைத்து கொடுத்த நம்முடைய ஆலய பணியாளர் திரு ஏசா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, கடந்த நாளில் இறுதி நிகழ்வு வரை இந்த ஆண்டிலே சிறந்த முறையில் நமக்கு இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்தி கொடுத்த இயக்குனர் நமது திருச்சபையின் செயலாளர் திருமதி கிரீட்டா ஸ்வரூப் அவர்களுக்கு நம் திருச்சபையின் சார்பாக அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்று அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டு சிறந்த வேலை செய்தாங்க. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிலும்
ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் ஒன்று கூடி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் என்று சொல்லி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தும்படியாக இந்த 5வது மாதத்திலும் கூட 10ஆம் தேதியிலே ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் வந்து கர்த்தர் நல்லவர் என்று சுத்தி பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லி நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக குடும்பங்களாக தனிநபர்களாக பெரியோர் முதல் சிறியோர் வரை தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து வருகின்றீர். விசேஷமாய் கடந்த நாட்களிலே இந்த ஆண்டின் விடுமுறை வேதாகம பள்ளி எங்கள் திருச்சபையிலே சிறந்த முறையிலே நடைபெறுவதற்கு ஆண்டவரே நீர் பாராட்டின மட்டில்லாத கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகின்றோம். இந்த ஆண்டிலே விடுமுறை வேதாகம பள்ளியின் இயக்குநர்களாக ஆசிரியர்களாக தன்னார்வ தொண்டர்களாக அன்பு பிள்ளைகள் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளும் இந்த பகுதியிலே வாழுகின்ற பிள்ளைகளுமாக இணைந்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரை அதிகமாய் தெரிந்து கொண்டதற்காக பிள்ளைகளை வழிநடத்தின ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்காக இயக்குநர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கோடை விடுமுறையை பிள்ளைகள் வீணாக விருதுவாக கழித்து போடாதபடிக்கு 10 நாட்களும் பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே வந்து ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தினதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எங்கள் திருச்சபைக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஊழியத்திலே ஆண்டவரை தாங்கின ஒவ்வொரு மத அடியவர்களுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஊழியத்தின் ஆண்டவரை சிறந்த முறையில் முடிப்பதற்கு கர்த்தர் எல்லாவித ஆண்டவரை இயற்கையின் சூழலை கூட சாதகமாக நீர் மாற்றி தந்தி, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் இந்த விடுமுறை காலங்களை பிள்ளைகள் சிறந்த முறையில் கழிக்க கோடை வெப்பத்தினாலே எந்த ஒரு பலவீனமோ சுகவீனமோ பிள்ளைகளை அணுகாதபடி நீர் காத்துக்கொள்ள வருகின்ற கல்வி ஆண்டுக்கு தங்களை தகுதிப்படுத்தி கொள்ள இந்த விடுமுறை நாட்களை சிறந்த முறையில் கழிக்கவும் வெளியிலே பெற்றோரோடு பெரியோர்களோடு செல்லுகின்ற பொழுது பயணத்திலே பிள்ளைகளோடும் பெற்றோரோடும் பெரியோர்களோடும் தங்கியிருக்க இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீண்டுமாக புதிய மாதத்திலே வந்து ஆண்டவரே புதிய கல்வி ஆண்டிற்குள்ளே பிள்ளைகள் நுழையவும் புதியதாக பள்ளியிலே சேர்க்க இருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் மேல் வகுப்பிற்கு செல்லுகின்ற பிள்ளைகளுக்காக பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்புக்கு செல்லுகின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற விசேஷமாய் நேற்றைய தினத்தில் +2 தேர்ச்சி பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக தவறிய பிள்ளைகளுக்கு மீண்டுமாக வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது உடனடியாக பிள்ளைகள் முயற்சி செய்து அவர்களும் வெற்றி பெறத்தக்கதாக கல்லூரிகளிலே பிள்ளைகள் சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த இளம் பிராயத்திலே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவை புத்தி கூர்மையை தாரும். இந்த சமுதாயத்திற்கு குடும்பத்திற்கு திருச்சபைக்கு இவர்கள்தான் ஆண்டவரே சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள அப்பா நீர் உதவி செய்யும். வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். அவர்கள் தங்கள் மனம் போன போக்கிலே செல்லாதபடிக்கு பெற்றோரின் அறிவுரைகளை கேட்டு பெரியோர்கள் சொல்லுகின்றவைகளை அவர்கள் கேட்டு அவைகளின்படி நடக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்வு மிகவும் சுகித்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வேத வாக்கின்படி வாலிப பிள்ளைகள் அனைவரும் இளம் பிராயத்து பிள்ளைகள் சிறுவர் சிறுமியர் குழந்தைகள் அனைத்து தரப்பினரும் பெற்றோருடைய அவாவை பிள்ளைகள் நிறைவேற்ற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன வாக்கின்படி ஆண்டவருக்கு முதலிலே தங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஒப்படைத்து அவர்கள் வாழ்வு எதிர்கால வாழ்வு எப்படி நடத்த வேண்டும் என்பதை பெற்றோர் சொல்லுகின்றவைகளை கேட்டு அவைகளின்படி நடக்க பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தர இப்பொழுது நாங்கள் வேண்டுகின்றோம். நடுத்தரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வயதிலே இருக்கின்ற ஒவ்வொரு அடியவர்களுக்காக குடும்பத்தினருக்காக பிள்ளைகளை கண்டிருக்கின்றவர்களுக்காக பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டிருக்கின்றவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. பெரியோர்களுக்காக நாங்கள் வருகின்றோம்.
60 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு அம்மாமார்களுக்காக ஐயாமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த காலங்களிலே நீதவர்களுக்கு போதுமானவராய் இம்மட்டும் உதவி செய்த எபனேசரே, இனிமேலும் கூட இம்மானுவேலராக அவர்களோடு இரும் பலவீனத்திலே சுகவீனத்திலே உம்முடைய பலன் ஆண்டவரை பூரணமாய் விளங்கத்தக்கதாக நல்ல சுகத்தை பலத்தை தாரும் கோடை வெப்பத்தினாலே எந்த பாதிப்பும் ஒருவரையும் அணுகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். குடும்பங்களின் தேவைகளை நீ சந்திக்கத்தக்கதாக அதனதன் காலத்திலே நீ நேர்த்தியாய் செய்து முடித்து வருகின்ற ஆண்டவர், திருமண வயதிலே இருக்கின்ற பிள்ளைகள், திருமண வயதை கடந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் கடமைகளை செய்வதற்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒழுங்குபடுத்தி கொடுக்கத்தக்கதாக ஒரு விசை நீர் ஆண்டவரே இறங்கும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். பணி இல்லாமல் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்காக, படித்து முடித்தும் பணி இல்லையே என்று கஷ்டப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கும் இந்த காலங்களிலே நல்ல பணிகளை நீர் கட்டளையிடும். பணிகளை கொடுத்து ஓய்வு பெற்று இல்லங்களிலே இருக்கின்றவர்கள் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் சமாதானமும் இல்லங்களிலே ஆண்டவரை இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும். இந்த கோடை வெப்பத்தை தணிப்பதற்கு எங்கள் கோடை மழையை நீர் கொடுத்தீர். இன்னமும் தேவையான மழையை நீர் தரும்படியாக, பூமி தன் பலனை தரத்தக்கதாக, மக்களாகிய நாங்களும் மக்கள் நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும். உம்முடைய ஊழியத்திற்கென்று ஆண்டவரே கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் உடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். 60 100 பலன் பெறத்தக்கதாக வானத்தின் பலன்களை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் வர்த்திக்க பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர், கொடுத்திருக்கின்ற அனைத்து காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவரே சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தின் மக்கள் அனைவருக்கும், சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும், உலகம் அனைத்திலும் உள்ள மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தேவைகளை நீ சந்தியும், தொடர்ந்து உடைய நாம மகிமைக்கென்று எடுத்து நீர் பயன்படுத்தும். இந்திய வேதாகம சங்கத்திலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக, டிரான்ஸ்லேஷனுக்காக, மொழிபெயர்ப்புகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு வசனத்தை மொழிபெயர்ப்பதற்கென்று ஆண்டவரே இவ்வளவு தொகை தேவைப்படுகின்றது என்று சொல்லி அந்த ஆண்டவரை ஊழியத்திற்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். அருமையான திரு சுரேஷ்குமார் அவர்களுக்காக, அவரது துணைவியருக்காக, அன்பு மகன் மகள், அவரது சகோதரனுடைய மகன் அனைவரையும், அவரது உறவினர் நண்பர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து முடி நாம மகிமைக்கென்று ஒவ்வொரு இடத்தை நீர் பயன்படுத்தும். ஏசு ஜெபம் நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை. கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பாராக. நாம் அனைவரும் எழுந்து நின்று முடிவு கவியாக மங்கள கவியிலே 4வது கவியை நாம் சேர்ந்து பாடும். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அணை.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்திலே. தோத்திரம், எல்லாருக்கும் தோத்திரம். ஒரு 2 நிமிஷம் வந்திருக்கின்ற திரு சுரேஷ்குமார் அவர்களையும் அவர் துணைவியரும் பிள்ளைகளையும் நாம வெளியில